வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் ஜான்வரி 2026. எந்த எக்ஸாமுக்காக பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டோம். இது 3rd வீடியோ. ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாமுக்குரிய ஸ்டடி மெட்டீரியல், எல்லா சப்ஜெக்ட்குரிய ஸ்டடி மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆர்பிட் 8 ஏரோஸ்பேஸின் பேலோட்டின் முதன்மை நோக்கம் என்ன? ஸோ ஓகேங்களா? ஸோ அதாவது இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சுற்றுப்பாதையில் எரிபொருள் இடமாற்றம் மற்றும் டாக்கிங் ஆயத்தத்தை நிரூபித்தல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சுற்றுப்பாதையில் இருக்க எரிபொருள் இடமாற்றம் மற்றும் டாக்கிங் ஆயத்தத்தை நிரூபித்தல். ஸோ அது மட்டும் இல்லாமல் செயற்கைக்கோளோட வாழ்நாள் நீடிப்பு மற்றும் சேவை செய்தல், இதுவுமே இதோடைய முதன்மை நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இதோடைய முதன்மை நோக்கம்னா ஆர்பிட் 8 ஏரோஸ்பேஸோட முதன்மை நோக்கம். எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட், ஆப்ஷன் சி தான் இதுக்குரிய ஆன்சர். எக்ஸ்ட்ரா 2 நோக்கம் சொல்லியிருக்காங்க. செயற்கைக்கோளோட வாழ்நாள் நீடிப்பு, சேவை செய்தல், சுற்றுப்பாதையில் எரிபொருள் இடமாற்றம், டாக்கிங் ஆயத்தத்தை நிரூபித்தல். ஸோ இந்த 4மே இதோடைய முதன்மை நோக்கம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷனை பொறுத்தவரை ஆப்ஷன் சி அப்படின்றதான் இதோடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐஎம்டி, ஓகேங்களா, 151வது நிறுவன தினத்தை எப்போது கொண்டாடியது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனவரி 15, 2026. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் உள்ள மௌசம் பவன். ஓகேங்களா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 15th January 2026. எந்த இடம்னு கேட்டிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. புதுடெல்லியில் இருக்க மௌசம் பவன் அப்படின்ற ஒரு பிளேஸ். ஓகேங்களா? மௌசம் பவன். ஓகேங்களா? மௌசம் பவன் அப்படின்ற பிளேஸில் புதுடெல்லியில் வந்து இந்த தினம் வந்து கொண்டாடப்பட்டது. இதுக்குரிய ஆன்சர் எந்த நாள் அப்படின்னா 15th January 2026, ஐஎம்டியோட 151வது நிறுவன தினம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐஎம்டி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி, 1875. ஐஎம்டி அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து நிறுவப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? நிறுவப்பட்ட ஆண்டு 1875. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐஎம்டியோட 151வது நிறுவன தின விழாவில் அறிவிக்கப்பட்ட 200 தானியங்கி வானிலை நிலையங்கள் AWS எந்த 4 நகரங்களில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி, டெல்லி, மும்பை, சென்னை, புனே. டோட்டலாக பார்த்திங்கன்னா 200 தானியங்கி வானிலை நிலையங்கள். ஸோ இந்த 200ல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இந்த 200ல் 4 நகரங்களில் வந்து இதை நிறுவ போகிறோம் அப்படின்னு சொல்லி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நகரத்துலையுமே 50 பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து 200 தானியங்கி வானிலை நிலையங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த திட்டத்தின் கீழே வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்கன்னா மிஷன் மௌசம் 2ஆம் கட்டத்தின் கீழ் அமைக்கப்படும். மிஷன் மௌசத்தோட 2ஆம் கட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 நகரங்களை நோட் பண்ணிக்கோங்க. டெல்லி, மும்பை, சென்னை, புனே. ஒவ்வொரு நகரத்துலையும் 50 தானியங்கி வானிலை நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐஎம்டியோட தற்போதைய தலைமை இயக்குனர் டிஜிஆர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐஎம்டியின் தற்போதைய தலைமை இயக்குனர் யார்? இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, டாக்டர் மிருத்யுஞ்சய மொகபாத்ரா. ஓகேங்களா? டாக்டர் மிருத்யுஞ்சய மொகபாத்ரா இவர் தான் ஐஎம்டியோட தற்போதைய தலைமை இயக்குனர். ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, டாக்டர் மிருத்யுஞ்சய மொகபாத்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் திறந்த கடல் சார் மீன் வளர்ப்பு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவோட முதல் திறந்த கடல்சார் மீன் வளர்ப்பு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். ஸோ இந்த அந்தமான் கடலில் இருக்க
நார்த் பேயில் ஸ்ரீவிஜயபுரம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்த இடங்கள்லனா வந்து இந்த கடல்சார் மீன் வளர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ முக்கியமான எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். ஸோ ஆப்ஷனில் நார்த் பேயில் ஸ்ரீவிஜயபுரம் இருந்தாலும் அதுவும் ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துலையுமே தொடங்கியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த அந்தமான் நிக்கோபாரில் இருக்க பிளேஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் திறந்த கடல் மீன் வளர்ப்பு திட்டத்தை தொடங்கிய மையம் எது? இந்தியாவின் முதல் திறந்த கடல் மீன் வளர்ப்பு திட்டத்தை தொடங்கிய மையம் எது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம், NIOT. இந்த NIOT அப்படின்றது பூமி அறிவியல் அமைச்சகத்தின் தொழில்நுட்ப அமைப்புன்னு சொல்கிறாங்க. பூமி அறிவியல் அமைச்சகத்தோட தொழில்நுட்ப அமைப்பு தான் NIOT. NIOT அப்படின்றது தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம். இந்த நிறுவனம் மூலமாக தான் முதல் திறந்த கடல் மீன் வளர்ப்பு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம், NIOT. நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ராஜெக்ட் டால்ஃபின் திட்டத்தின் கீழ் இரண்டாவது தேசிய அளவிலான டால்ஃபின் கணக்கெடுப்பு எங்கிருந்து தொடங்கப்பட்டது? ப்ராஜெக்ட் டால்ஃபின் திட்டத்தின் கீழ் இரண்டாவது தேசிய அளவிலான டால்ஃபின் கணக்கெடுப்பு எங்கிருந்து தொடங்கப்பட்டது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்க பிஜ்னோர் அப்படின்ற பிளேஸில். ஓகேங்களா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்க பிஜ்னோர். ப்ராஜெக்ட் டால்ஃபின், ஓகேங்களா, ப்ராஜெக்ட் டால்ஃபின் திட்டத்தின் கீழ் இரண்டாவது தேசிய அளவிலான டால்ஃபின் கணக்கெடுப்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிஜ்னோர் அப்படின்ற பிளேஸ்லேருந்து தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2021 முதல் 2023 நடத்தப்பட்ட முதல் தேசிய டால்ஃபின் கணக்கெடுப்பில் இந்தியா முழுவதும் எத்தனை ஆற்று டால்ஃபின்கள் பதிவாகின? ஸோ 2021 to 2023 தான் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவோட முதல் தேசிய டால்ஃபின் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஸோ இந்தியா முழுவதும் எத்தனை டால்ஃபின்கள் வந்து பதிவாகினன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி, சுமார் 6327 ஆற்று டால்ஃபின்கள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சுமார் 6327 ஆற்று டால்ஃபின்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ராஜெக்ட் டால்ஃபின் கணக்கெடுப்பை வழிநடத்தும் முதன்மை அமைப்பு எது? ப்ராஜெக்ட் டால்ஃபின் கணக்கெடுப்பை வழிநடத்தும் முதன்மை அமைப்பு எது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இந்திய வனவிலங்கு நிறுவனம். ஸோ அது மட்டும் கிடையாது, அதாவது இந்திய வனவிலங்கு நிறுவனம் WII அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில வனத்துறை, WWF இந்தியா, RNEC, WIT, இந்த நிறுவனங்கள் எல்லாருமே கூட்டாளர்களாக சேர்ந்து தான் இந்த அமைப்பை வழிநடத்துகிறதா சொல்கிறாங்க. என்னென்ன அமைப்புன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து WII அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாநில வனத்துறை, ஓகேங்களா, மாநில வனத்துறை. நெக்ஸ்ட்டு வந்து WWF இந்தியா, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா RNEC. நெக்ஸ்ட்டு WTI. ஓகே. ஸோ இந்திய வனவிலங்கு நிறுவனம், மாநில வனத்துறை, WWF இந்தியா, RNEC, WTI, இந்த நிறுவனங்களாம் கூட்டாக சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் டால்ஃபின் அப்படின்ற இந்த டால்ஃபினை கணக்கெடுக்கிற அமைப்பை வந்து வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், AI அடிப்படையிலான புற்றுநோய் கண்டறியும் மென்பொருட்களை மத்திய அரசு எந்த வகை மருத்துவ கருவிகளாக வகைப்படுத்தியுள்ளது? AI அடிப்படையிலான புற்றுநோய் கண்டறியும் மென்பொருளை மத்திய அரசு எந்த வகை மருத்துவ கருவிகளாக வகைப்படுத்தியுள்ளது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிளாஸ் சி. ஓகேங்களா. கிளாஸ் சி என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதமான முதல் அதிக ஆபத்து கொண்டது அப்படின்னு அர்த்தம். மிதமானது முதல் அதிக ஆபத்து கொண்டது. ஸோ இந்த அடிப்படையில் தான் கிளாஸ் சி அப்படின்னு சொல்லி புற்றுநோய் கண்டறியும் மென்பொருளை வந்து மத்திய அரசு வந்து கிளாஸ் சி மருத்துவ கருவிகளாக வகைப்படுத்தி இருக்கு. ஓகேங்களா. ஸோ கிளாஸ் சின்றது மிதமான முதல் அதிக ஆபத்து கொண்டது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு,
இந்திய தனியார் விண்வெளி ஸ்டார்ட் அப் அஸ்ட்ரோபேஸ் ஓகேங்களா முதன்மை பரிசோதனை வசதி எங்கு அமைந்துள்ளது? இந்திய தனியார் விண்வெளி ஸ்டார்ட் அப் அஸ்ட்ரோபேஸின் முதன்மை பரிசோதனை வசதி எங்கு அமைந்துள்ளது? ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆந்திர பிரதேசில் இருக்க அனந்தப்பூர் அப்படின்ற பிளேஸில் 21.5 ஏக்கர் பரப்பளவில் உந்து விசை பரிசோதனை வசதியை இயக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அஸ்ட்ரோபேஸ் ஓகேங்களா. அனந்தப்பூர் ஆந்திர பிரதேசில் அனந்தப்பூர் அப்படின்ற இடத்துல 21.5 ஏக்கர் ஓகேங்களா ஏக்கர் பரப்பளவில் உந்து விசை பரிசோதனை வசதி இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்திய தனியார் விண்வெளி ஸ்டார்ட் அப்பின் முதன்மை பரிசோதனை வசதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா, எந்த பிளேஸ் எவ்வளோ ஏக்கர்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. அனந்தப்பூர் ஆந்திர பிரதேஷ் 21.5 ஏக்கர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜனவரி 2026 அமெரிக்க படைகள் யாரை பிடித்தன? இது மோன்ட்ரோ கோட்பாட்டின் நவீன பதிப்பு என ட்ரம்ப்பால் விவரிக்கப்பட்டது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி, வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாதுரோ. எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 நடந்துச்சு. இது நடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 2026 தான். ஸோ இந்த அமெரிக்க படைகள் யாரை பிரித்தாங்கன்னா வெனிசுலாவோட அதிபர் நிக்கோலஸ் மாதுரோ அவங்கள பிரித்தாங்க. நிக்கோலஸ் மாதுரோ அப்படின்றவங்கள பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த நிகழ்வை ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மோன்ட்ரோ கோட்பாட்டின் நவீன பதிப்பு அப்படின்னு சொல்லி விவரிச்சிருக்கார். மோன்ட்ரோ கோட்பாட்டின் நவீன பதிப்பு, அமெரிக்க படைகள் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாதுரோவை பிடிச்சதை ட்ரம்ப் மோன்ட்ரோ கோட்பாட்டின் நவீன பதிப்பு அப்படின்னு சொல்லி விவரிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஹாக்கி ஓகேங்களா. ஹாக்கி என்பது எந்த நாட்டில் ISIS இலக்குகளுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ நடவடிக்கையாகும்? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, சிரியா. ஸோ பால்மைரா தாக்குதல் நடந்துச்சுல பார்த்தீங்களா. ஸோ அப்போ அமெரிக்க வீரர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் சிரியாவில் இந்த ISIS இலக்குகளுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ நடவடிக்கை நடைபெற்றது. அதோட பேர் தான் ஆப்ரேஷன் ஹாக்கி ஓகேங்களா. ஸோ எந்த தாக்குதலை தொடர்ந்து நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா பால்மைரா தாக்குதல். ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சிரியா. ஆப்ஷன் டி, சிரியா. இந்த நாட்டில் தான் இந்த நடவடிக்கை நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், G7 நாடுகளின் முக்கிய கனிமங்கள் தொடர்பான கூட்டத்தை நடத்திய நாடு எது? ஸோ G7 நாடுகளில் முக்கிய கனிமங்கள் தொடர்பான கூட்டத்தை நடத்திய நாடு அமெரிக்கா. ஸோ இந்த கூட்டத்தில் இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் கலந்துக்க அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. ஸோ இந்த கூட்டத்தில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்ட நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2026 ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு எது? ஸோ 2026 ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு இந்தியா. ஆப்ஷன் ஏ, இந்தியா. இதோடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபார் ரிசலைன்ஸ், இன்னோவேஷன், கோஆப்ரேஷன் அண்டு சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய கருப்பொருள் பில்டிங் ஃபார் ரிசலைன்ஸ், இன்னோவேஷன், கோஆப்ரேஷன் அண்டு சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நடத்துகிற நாடு இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜெர்மனியின் கூட்டாட்சி அதிபர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் ஜனவரி 2026 இந்தியாவில் எந்த திருவிழாவின் போது வருகை தந்தார்? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஜெர்மனியோட அதிபர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் ஜனவரி 2026 இந்தியாவுக்கு வந்தார். அப்போது என்ன திருவிழா நடைபெற்றுனா சர்வதேச காத்தாடி விழா. ஆப்ஷன் சி, சர்வதேச காத்தாடி விழா. 2 days பயணமாக வந்திருப்பார் ஜெர்மனியோட கூட்டாட்சி அதிபர். ஸோ அப்போ நடைபெற்ற திருவிழா சர்வதேச காத்தாடி விழா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ICMOD அறிக்கையின்படி இமயமலை பகுதியில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள இந்தியாவிற்கு ஆண்டுக்கு எவ்வளவு நிதி தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி, சுமார் $102 பில்லியன்
ஓகேங்களா. ICIMOD அறிக்கையின்படி இமயமலை பகுதியில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள இந்தியாவிற்கு ஆண்டுக்கு எவ்வளவு நிதி தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி சுமார் 102 பில்லியன் டாலர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹிந்துகுஷ் இமயமலை பகுதிக்கு ஒட்டுமொத்த ஆண்டு காலநிலை நிதி தேவை எவ்வளவு என ICIMOD மதிப்பிட்டுள்ளது? ஹிந்துகுஷ் இமயமலை பகுதிக்கு, அதாவது HKH பகுதிக்கு ஒட்டுமொத்த ஆண்டு காலநிலை நிதி தேவை எவ்வளவு என ICIMOD மதிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 768.7 பில்லியன் டாலர். 768.7 பில்லியன் டாலர். உலகளாவிய AI உச்சி மாநாடு ஜனவரி 2026 எங்கு நடைபெற்றது? உலகளாவிய AI உச்சி மாநாடு ஜனவரி 2026 எங்கு நடைபெற்றது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கு. இதோடைய கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புள்ள மற்றும் மனித மைய AI. பொறுப்புள்ள மற்றும் மனித மைய AI நடைபெற்ற இடம் புதுடெல்லி. ஓகேங்களா. ஆப்ஷன் பி புதுடெல்லி. ஓகே, ஃபஸ்ட் இந்த 20 கொஸ்டின் இதில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 20 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.